பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வெற்றிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வெற்றிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 23வது வசனம். எபிரேயர் 10:23. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையை நாம் அறிக்கையிடுகிறதில் நாம் உறுதியாயிருக்க வேண்டும். வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தத்தை நாம் நம்ப வேண்டும். அந்த வாக்குத்தத்தத்தின் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது, அந்த வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவரை நாம் முழுவதுமாக நம்பி அறிக்கையிடும் பொழுது, வாக்குத்தத்தங்களை விசுவாசத்தோடு அறிக்கையிடும் பொழுது, அசைவில்லாமல் நாம் உறுதியாய் இருந்து அந்த வாக்குத்தத்தம் பண்ணினதை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த காலை வேளையில வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் வாக்கு மாறாத தேவன். நமக்காக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம், நாம் கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை நாம் அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிட்டு அசைவில்லாமல் உறுதியாய் அவரை பற்றி கொண்டிருக்கும் பொழுது எல்லா வாக்குத்தத்தங்களையும் நாம் நிறைவேறுதலை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லா வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும். ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நாம் கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது என்று வேதம் சொல்லுகிறது. காரணம், நாம் அந்த நம்பிக்கையை வார்த்தையினால் அறிக்கையிட வேண்டும். நம்முடைய வார்த்தையினால் அறிக்கையிட்டு அசைவில்லாமல் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நம்பிக்கை ஒரு நாள் வீணாய் போகாது. கர்த்தர் மேல் நாம் முழுவதுமாய் நம்பிக்கையா இருக்கும் பொழுது ஒரு நாளும் நாம் வீணாய் போகவே மாட்டோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர். இந்த காலை வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடைய ஒவ்வொருவனும் அவரை நம்பி இருக்கிறபடியினால், கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவரை மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறபடியினால நாம் ஒருபோதும் தள்ளாடுவது இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நம்பிக்கையா இருக்கிறபடியினால நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர். இந்த காலை வேளையில நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையாய் இருந்து உறுதியாய் வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை பூரண சமாதானம், நிச்சயமாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவார். இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நம்முடைய நம்பிக்கையில நாம் உறுதியாயிருப்போம்.
யூதா புஸ்தகம் 1:20 சொல்லுகிறது, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டுமாம். அப்படி பற்றி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் நாம் ஜெபம் பண்ணும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவருடைய முழுமையான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். ரோமர் புஸ்தகம் 4:21 சொல்லுகிறது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று ஆபிரகாமை குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணினதை தேவன் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று கர்த்தரை முழுமையுமாய் நம்பினான். முழுமையுமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே விசுவாசத்தில் பலனடைந்தான், வல்லவனானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலே நீங்களும் நான் விசுவாசத்தில் இன்னும் உறுதியாயிருக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு வாக்குத்தத்தம் பண்ணினதை ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நம்மை ஆண்டவர் உறுதிப்படுத்துவார், நம்மை பலப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்வார். எல்லா வாக்குத்தத்தங்களையும் நாம் உரிமையாக்கி கொள்ள உதவி செய்வார். ஆகவே இந்த காலை வேளையில வாக்கு பண்ணின தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியினாலே நாம் நம்முடைய நம்பிக்கையில் அசைவில்லாமல் உறுதியாய் ஆண்டவரை பற்றி கொள்வோம். நிச்சயமாகவே எல்லா வாக்குத்தத்தங்களும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். நாம் முழுமையுமாய் விசுவாசிக்கும் பொழுது இன்றைக்கே அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில பூரணமாய் நிறைவேறி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே என்ற வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதுவரையிலும் நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் இருப்பார்களானால் இந்த காலை வேளையில முழுமையுமாய் கர்த்தரை நம்பி அறிக்கையிட்டு அசைவில்லாமல் உறுதியாய் அவரை பற்றி கொண்டு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ளவர் என்று சொல்லி முழு நிச்சயமாய் வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதலை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கு உதவி செய்யும். ஒவ்வொருவரும் இந்த நாளிலே அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை அனுபவிக்க நீர் உதவி செய்யும். முழு நிச்சயமாய் நம்பி எப்படி ஆபிரகாம் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே விசுவாசத்தில் வல்லவனானானோ அதே போல ஒவ்வொருவரும் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் பலனடைய நீர் உதவி செய்யும். தாழ்த்தி விட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.